ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெருந்துயர சம்பவம். பேருந்தில் பயணம் செஞ்சிருந்த 20க்கும் மேற்பட்ட மக்கள் தீக்கு இரையாகி உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. தெலுங்கானா ஹைதராபாத்லேருந்து 41 பயணிகளோட பெறப்பட்ட ஏசி ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் மேலே படுத்து பயணம் செய்கிற வசதிகள் உண்டு. இந்த பஸ்ஸில் எண்ணற்ற கனவுகளோட பயணம் செய்கிற மக்களை பாருங்கள். இந்த பஸ் சரியா 3 மணி அதிகாலை பெங்களூர் பைபாஸை நெருங்கிச்சு. அங்கே ஒரு கிராமத்தை தாண்டி செல்லும்போது ஒரு இளைஞர் வேகமாக பைக்கில் வராரு. அந்த இளைஞரோட பைக் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பஸ்ஸோட முகப்புறத்தில், அதாவது ஃப்ரண்ட்டில் விழுது. அந்த இளைஞரோட பைக் அந்த ஃப்ரண்ட்டில் விழுந்ததன் விளைவாக பெட்ரோல் டேங்க் வெடிக்குது. பைக்கோட பெட்ரோல் டேங்க் வெடித்ததன் விளைவாக பஸ் தீக்குளிக்கு இரையாகுது. அதாவது தீ ஃபுல்லாக பரவுது. பயணிகள் நல்ல உறக்கத்தில் இருக்காங்க. அதிகாலை 3 மணியில் அந்த பயணிகளோட உயிர் பரிதாபமாக பறிபோகுது. அதாவது முக்கால்வாசி பயணிகள் மேலே ஸ்லீப்பர் கோச்சில் இருந்த பயணிகளோட 20க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோயிருக்கு. மீதி மக்கள் ஜன்னல்களை உடைச்சிட்டு வெளியே வரதும் எக்ஸிட் வழியாக வெளியே வரதும் மருத்துவமனையில் சிகிச்சைகள் இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் அரசாங்கத்தில் இருக்குது. இந்த கேஸில் என்ன விவரங்கள்னு அரசாங்கம் சொன்ன தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம காணொலியை முழுசாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்த காணொலி செய்தி சேனல்கள்லையும் விளம்பரங்கள்லையும் சமூக வலைதளங்களையும் வந்த தகவல்கள் தான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். அதாவது சாலைகளில் இருக்கும் கோடுகள் எப்படி நம்ம பயணிக்கணும், எந்தெந்த இதில் ஓவர்டேக் பண்ணணும் நம்ம சேனலில் முழு காணொலியாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை கட்டாயம் பாருங்கள். இந்த விபத்துக்கு யார் பொறுப்பேற்பது? பொதுமக்களா, இல்லை பேருந்து ஓட்டுநரா, நடத்துனரா, இல்லை பேருந்தின் உரிமையாளரா, இல்லை அரசாங்கமா, இல்லை அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யும் ஆர்டிஓவா? ஒரு ஆர்டிஓவாவது என்ன பண்ணணும்னா, அந்த ஆர்டிஓ வந்து அந்த பொதுமக்கள் பயணிக்கிறதுக்கு அந்த பஸ் நீண்ட தூரம் பயணத்துக்கு உகந்ததான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. அதில் ஒரு வகையானது அந்த பேருந்தோட கட்டமைப்பு சரிவர இருக்குதா, அந்த பேருந்துக்கு எதுவும் கேஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் சரியாக இருக்குதா, அந்த பேருந்தில் எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு நெருப்பை அமைக்கும் கருவிகள் இருக்குதா, எக்ஸிட் வழி இருக்குதா, இதெல்லாம் பார்த்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தான் ஆர்டிஓ கடமையாகும். இந்த ஆர்டிஓக்கெல்லாம் சரிவர இயங்குதான்னு பார்க்கறது தான் அரசாங்கத்தோட வேலையாகும். அதாவது பஸ்ஸோட உரிமையாளர் லாபத்தை மட்டும் அள்ளி போட்டுக்கிடாமல் அந்த பஸ்ஸுக்கு நம்ம பொதுமக்களோட 41 உயிரை நம்ம வந்து பயணிக்கிறோம், ஸோ அதில் விளையாட்டு பண்ணக்கூடாதுன்றத அவருக்கும் ஒரு தாழ்மையான உள்ளம் இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும். பேருந்தோட ஓட்டுநர், நடத்துனர் இதெல்லாம் எப்படி நடந்தாலும் அந்த பேருந்தை ஓட்டுறது இயக்குறது இவங்க தான். இவங்களுக்கு தான் அந்த பேருந்தில் 100% என்ன குறைபாடு இருக்குன்னு தெரியும். ஸோ இவங்களாச்சும் அந்த விஷயத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கணும். இப்போ எதுவுமே பண்ணாட்டி யார் மேலே குறை சொல்கிறதுனே தெரியல. அதாவது செய்தித்தாள்கள்லையும் சமூக ஊடகங்களையும் பரவலான விஷயங்களை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இது பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த விபத்துக்கு முழு காரணன்றதை அது கேஸ் விசாரணையில் போயிட்டுருக்கு. அந்த நாட்டு அரசாங்கமும் அதோட ஆர்டிஓக்களும் முடிவுகளை எடுத்து முழு விவரம் வந்ததுக்கப்புறம் முழு காணொலியாக வெளியிடுவோம். இப்போ பார்த்துட்டு இருக்க பொதுமக்களாகிய உங்ககிட்ட கேட்குறேன், உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த விபத்துக்கு தவிர்க்காமல் இருக்க இதே போன்ற விபத்துகள் இது நம்ம நாட்டில் நடக்கினாலும் வேற ஊரில் நடந்திருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளேயும் இது மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணலான்றதை சொல்லுங்கள். அடுத்தது, இந்த விபத்து சிறுவர்களாகட்டும் சரி, நிறைய யங்ஸ்டர் ஆகட்டும் சரி, பைக்கை வேகமாக ஓட்டுவதும் காரில் ஓட்டுறவங்களும் சரி, எல்லாருக்கிட்டையுமே பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது. டிரைவர்ஸ்க்கு முக்கியமே நிதானமும் பொறுமையும் தான். ஏன்னா டிரைவர் ஒரு டாக்டருக்கு சமம். ஆமாங்க, நீங்கள் டாக்டர் எப்படி ஒரு உயிரை காப்பாற்றுறாரோ அதே மாதிரி தான் உங்களை நம்பி தான் பின்னாடி உட்காந்துட்டு வராங்க, தூங்கிட்டு வராங்க. எத்தனையோ கனவுகள், அதாவது கணவன் மனைவியை பார்க்க போவார், அம்மா பிள்ளையை பார்க்க போவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு கனவோட பயணிச்சுட்டு வரும்போது அவனோட வாழ்க்கையில் நீங்கள் ஒளியேற்றி வைக்கணுமே தவிர அவன் ஒளியை அமைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்மளோட கருத்து. இந்த வீடியோ கூகுள் மெட்டா போன்ற ஏஐலையும், அதாவது ChatGPT போன்ற ஏஐ வசதியோடையும் நம்ம காணொலியாக இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.